அன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனியே, ஒத்தியில விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு வந்திருப்ப அப்படிதானே? இல்ல மாமா, நீ வேற கடுப்ப கிளப்பாத. நானே போய் எவ்வளவு நேரம் ஆயிட்டு தெரியுமா? என்னாச்சு? பந்தியில என்ன ஆச்சுயா? பந்தியில உட்கார்றதுக்கு இடமே கிடைக்க மாட்டேன்ட்டு. எதுக்கு அவ்வளவு கூட்டமா? கூட்டம் அவ்வளோ இல்ல. டேபிள் கம்மியா போட்டிருக்காங்க. என்ன பெரிய ஃபங்க்ஷன் சொன்னீங்க, டேபிள் ஒரு 10 டேபிள் கூட போட்டா என்ன செய்தான்? அவங்க சின்ன இடத்துல கொஞ்சமா டேபிள் போட்டாங்களா, ஆள் வேற வந்துகிட்டே இருந்துச்சா, ஆ. ஒவ்வொருத்தர் பின்னாடியா நின்னு நின்னு சாப்பிடுற மாதிரி ஆயிட்டு. அப்பனா நீ இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? சரி, கறிக்கெல்லாம் வச்சாங்களே. நல்லா இருந்துச்சோ அப்போ? கறிக்கெல்லாம் நல்லா கறியா வச்சாங்களே. ஓ! சாப்பிட போறதுக்கு முன்னாடியே சாப்பாட பார்த்துட்டீங்க. அதனால தான் நின்றுருக்கீங்க அப்படிதானே? கறி அப்படியே அள்ளி அள்ளி வைக்காங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி சொல்லணும். அதான் சாப்பாடுனா போதுமே, எவ்வளோ நேரம்னாலும் நிக்கலாண்ணே. ஆமா, சாப்பாடுன்னா இப்ப போனதே சாப்பாட்டுக்காண்டி தானே. அது சரி. அப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகல. பொண்ணு மாப்பிள்ள உள்ளூர் பொண்ணு மாப்பிள்ள தானே. அதானே இருக்கேன். சோறு தான் நமக்கு முக்கியம். நம்ம சோறு தான் முக்கியம். ஓகே. ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போய் தான் பந்தி பிந்திச்சு. ஆ, ஆ, ஆ. மறுபடியும் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தா பந்தி ரொம்ப பிந்திடும். சரி, சரி. அப்ப சாப்பிட்டுட்டு கூட பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துக்கலாம். ஆமா. ஓகே.